ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டோட ஆலின் நாள் அழகுராணியோட என்னோட தினசரி லொல்லோட்டியை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வாங்க. முதல்ல இந்த சமையல் மேடையை சுற்றி சிதறி கிடக்கிறதெல்லாம் தொடச்சி எடுக்கணும். சமைக்கிறதை விட இந்த க்ளீனிங் வேலை இருக்கே அப்பாடா பெரிய இமயமலை ஏறுற மாதிரி. அடுத்தடுத்து சிங்கிள தவம் இருக்கிற இந்த பாத்திரங்கள் என்னை கழுவுன்னு கூப்பிடுதுங்க. சரி, தண்ணியை ஊற்றி ஒரு கை பார்த்துருவோமா? இப்போ பாருங்கள், சோப்பு நுரையெல்லாம் போட்டு நம்ம கேஸ்டவை அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி மாற்றியாச்சு. எப்படி என் திறமை? அப்படியே ஓடி வந்து பெட்டை ரெடி பண்ணா பின்னாடி பார்த்தா என்னுடைய மருமகன். இந்த செல்லக்குட்டி முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்தா ஆம்போடு கஷ்டமும் காணாமல் போயிடும். கடைசி கட்டப்போர். இந்த தலையணைக்கு உரை மாற்றுறது இருக்கே உலகத்தில் மிக கடினமான கலைகளில் இதுவும் ஒன்று. ஒரு வழியாக மல்லு கட்டி மாட்டியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பெட்ஷீட்டை நல்லா துவைச்சிட்டு ஒரு வாரமாக பெட்டில் மாட்டாமே இருப்பீங்களா? நானும் அதில் ஒருத்தி தான். சேர் உட்காரதுக்கு இருக்கோ இல்லையோ, துணி நல்லா போட்டு வைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. 2-3 சேர் போட்டு இருந்தால் கூட பத்தாது போல் நமக்குலாம் துணி போடுறதுக்கே. நான் சொல்கிறது உண்மை தானே, யாரும் போயின்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடே பளபளன்னு சூப்பராக ஆகிடுச்சு. எனக்கும் இன்றைக்கான டூட்டி முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா, பாய்.